அறுசுவையை விரும்பும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜவ்வரிசி உப்புமா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிவுக்கு தேவையான கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு வெங்காயம், 2 சின்ன கேரட்டு, அப்புறம் தேங்காய் துருவல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கேரட் துருவலையும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் நைட்டே ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டேன். 100 கிராம் எடுத்திருக்கேன். தண்ணி அது முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ தான் மேலே நல்லா உதிரி உதிரியாக ஜவ்வரிசி வரும். அது நல்லா வெந்தது எப்படி கண்டுபிடிக்கணும், அது கண்ணாடி மாதிரி வரும் ஒவ்வொரு ஜவ்வரிசியும். அப்படின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் போட்டால் கிட்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கூட. காலையில் இது கொடுக்குறது ரொம்ப நல்லது. கிட்ஸும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.